Hi friends, I am Shaktivel. My name is Sripadi. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் இன்டர்ஃபேஸாக ஆக்ட் ஆகுது. யூசரும் இன்டர்ஃபேஸும் யாரும் சத்தியவல் சொல்லியாச்சு. யூசர் யாருன்னு நான் சொல்கிறேன். யூசர் யாருன்னா டேட்டாக்கும் இன்டர்ஃபேஸும் நடுவில் இருப்பாங்க யூசர். அது யூசர்னா நம்ம தான். கம்ப்யூட்டரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன தான் பண்ணுது? அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி பண்ணுது. அதாவது ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளை அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை பண்ணுது. இதில் 4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2 ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஓஎஸ். இதை வந்து என் ஃப்ரெண்டு உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதெல்லாம் யூசர்னா நம்ம அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்னா நம்ம கொடுக்குற ஸ்பீஷீஸான டாஸ்க்கு. அடுத்தது கமாண்ட் அண்டு சிஸ்டம் ப்ரோக்ராம். அப்படின்னா யாருன்னா நம்ம இப்போ கமாண்ட் கொடுக்குறோம்ல அந்த கமாண்ட் அது கேட்குது. சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் டு கார்னல்னா ஒரு கம்யூனிகேஷன் பிட்வீன் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிவைஸ் டிரைவிங்னா ஹார்ட்வேர்க்கை கண்ட்ரோல் பண்ணுறது. கர்னல் இன்டர்ஃபேஸ் டு ஹார்ட்வேர்க்குன்னா நம்ம ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுறோம். இது எல்லாமே எங்கே போய் சேரும்னா இது போய் ஹார்ட்வேர்க்குள்ளே சேவ் ஆகும். இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் என்ன மைக்ரோ கர்னல் ஓஎஸ். இதை பற்றி நம்மளுக்கு சத்தியவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மைக்ரோ கர்னல் ஓஎஸ் அதாவது இது என்ன ப்ராசஸ் பண்ணுதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன். நம்ம கொடுக்குற ஒர்க்ஸ் பேர் தான் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அடுத்தது சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ், அதாவது இது யூசர் ஸ்பேஸையும் கர்னல் ஸ்பேஸையும் இன்டர்ஃபேஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட வர இன்ஃபர்மேஷனை கர்னல் ஸ்பேஸுக்கு சென்ட் பண்ணுது. இந்த சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ் 3 வேலைங்களை பார்க்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைல் சிஸ்டம், ப்ராசஸ் ஷெடியூலிங், டிவைஸ் மேனேஜர். ஃபைல் சிஸ்டம் அதாவது ஒரு ப்ராசஸ் எப்படி தீர்மானிக்கணும்னு பார்க்குது. அடுத்தது ப்ராசஸ் ஷெடியூலிங், ஒரு வேலை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஷெடியூலிங் பண்ணணும்னு இந்த ப்ராசஸ் ஷெடியூலர் பார்க்குது. டிவைஸ் மேனேஜர் ஒரு இன்புட்டும் அவுட்புட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது கர்னல் ஸ்பேஸ், ஐபிசின்னு சொல்லுவாங்க. ஐபிசி இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், அதாவது இது எல்லாத்துக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணி எல்லா வேலைகளையும் ஈக்குவலாக பிரித்து கொடுத்து எந்த எரரையும் வராத பார்த்துக்குது. அடுத்தது மெமரி மேனேஜ்மெண்ட், இப்போ நம்ம ஹோல் ப்ராசஸ் முடிஞ்சு இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்தது சிங்க்ரனைசேஷன், அதாவது ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை வராத தடுக்குது. ஓகேவா? தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிபிபிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Jump on